இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ தான் கடைசி எபிசோட் ஆஃப் வீடியோ எடிட்டிங் சீரீஸ் யூசிங் Videoleap சாஃப்ட்வேர் தமிழில். ஸோ தொடர்ந்து 5 எபிசோட நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அபவுட் வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சினிமா பாட்டு எடுத்துக்கிட்டு அதோட சேர்ந்து ஒரு 3 வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதையும் எப்படி மேட்ச் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் லைக் ஃபேட் இன் எப்படி வைக்கிறது, ஃபேட் அவுட் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த எபிசோடுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நான் காட்டிகிட்டே வரேன் ஒன்று ஒன்றா, அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த சாங்கு தான் நம்ம எடுத்து இந்த 3 ஷாட் இருக்குல்ல, நான் எடுத்திருக்கேன்ல, இந்த ஷாட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஷாட்டு, நான் 3த்தையும் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், 3 ஆங்கிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3த்தையும் வந்து முன்னாடி பார்த்த அந்த மியூசிக்கோடு சேர்த்து எப்படி ஒரு வீடியோ அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். Videoleap சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணோடனே செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ செலக்ட் பண்ணி ஆட் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது மிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இந்த 3 ஷாட்டில் எந்த ஷாட் உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கேல் பண்ண போகிறேன். ஏன்னா வச்சிருக்க ரேஷியோ வேறு, அந்த வீடியோ ரேஷியோ வேறு. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸ்கேல் பண்ணி அழகாக அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி கரெக்டாக நான் அந்த கட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவை ஃபிக்ஸ் பண்ணணும், செகண்ட் வீடியோவை. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கிட்டு திருப்பியும் பேக் போய் மிக்சர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு வீடியோ வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைம் லைனை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அப்படியே பிஞ்ச் டு ஜூம் பண்ணாலே ஜூம் ஆகும், பிஞ்ச் டு ஜூம் பண்ணாலே ஜூம் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நான் ஜூம் பண்ணி ஃப்ரேம் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வச்சிடுறேன் வீடியோவை. இப்போ திருப்பி நம்ம ஜூம் பண்ணோம், டைம் லைனில் ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் சென்டரில் ஒரு கேப் இருக்குது தெரியும். ஸோ அதை இந்த சைடு வீடியோ இருக்க செலக்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வைக்கணும். வச்சிங்கன்னா அழகாக அந்த ஜம்ப் தெரியாமல் அழகாக கட்டு இருக்கும். இப்போ இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது தேர்டாக அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணணும். இப்போ பேக் போயிட்டு மிக்சர் போயிட்டு மறுபடியும் இந்த வீடியோ செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிட்டு திருப்பியும் டைம் லைனை கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி ஜம்ப் தெரியாமல் வச்சுட்டு இப்போ ஜூம் பண்ணி நான் அழகாக வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு என்ன எப்படி தேவையோ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கில் நான் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வீடியோவுக்கு இந்த ஆடியோ மேட்ச் ஆகிற மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்ற ஒரு அனிமேஷனை பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேட் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகாக ஃபேட் அவுட் ஆகும். பார்த்தீங்களா, அழகாக ஃபேட் அவுட் ஆயிடுச்சா. இப்போது திருப்பி ஃப்ரண்ட்டில் இருக்க வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனுக்குள்ளே போய் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேட் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபேட் இன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஃபேட் இன் ஆப்ஷன் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஃபேட் இன் ஆகும், ஃபேட் அவுட்டும் ஆகும் அழகாக. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கேலரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சேவ், மெசேஜ், ஸ்னாப், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஃபார்மட்ஸும் நிறைய ஃபார்மட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான 720p 1080p ஃபார்மட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ஃபார்மட்டும் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஆடியோ ஃபார்மட்டும் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி வீடியோ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.